கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி போலூர் வடக்கு ஒன்றியம் வேடகொல்லைமெடு ஊராட்சியில் அமைந்துள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் 77வது குடியரசு தின விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி நோட்டு புத்தகம், டிபன் பாக்ஸ் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கினார். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஆசிரியர் மற்றும் ஆசிரியை பெருமக்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியினுடைய ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள், இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு தங்களுடைய உதவியை வழங்கிக் கொண்டிருக்கிற நன்கொடையாளர்கள், பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவர்கள், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய 77வது குடியரசு தின விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2011ஆம் ஆண்டு இந்த பகுதி மக்களுடைய நல்ல ஆதரவோடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான், அன்றைய இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. கடந்த 4 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய பகுதியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சென்னைக்கு வருகை வந்து நம்முடைய உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், இங்கே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசின் சார்பிலே கட்டப்படுகின்ற பிசி ஹாஸ்டல் ஒன்று கட்டித்தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தந்தார்கள். அதன் அடிப்படையிலே இந்த 2 கோரிக்கைகளையும் துறையினுடைய அமைச்சர்களுக்கும் நம்முடைய துறையினுடைய செயலாளர்களுக்கும் மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குநர்களையும் நேரடியாக ஊர் பெரியவர்கள் மூலமாக சந்தித்து இந்த ஆண்டே நம்முடைய பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டு முதலே அதற்கான உத்தரவு பெற்றுத்தரப்படும் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக தெரிவித்துக் கொண்டு 2026ஆம் ஆண்டு நம்முடைய பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தரப்படும். அதோடு இந்த பள்ளியினுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும், அடிப்படை வசதிகள் எதுவாக இருந்தாலும், கூடுதல் கட்டிடங்கள், கூடுதல் கழிவறை கூடுதல் கட்டிடங்கள், இங்கே சிமெண்ட் சாலை, வேறு என்னென்ன கோரிக்கைகள் இங்கே பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர், பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட சொல்லுகின்ற அத்தனை கோரிக்கைகளையும் நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உத்தரவாதத்தை தந்து விழா சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஒழுக்கத்திலே சிறந்து விளங்குகிறார்கள். பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவரும் மிக சிறப்பான முறையிலே இங்கே பணியாற்றி 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே 10th பாஸ் செய்து மேல்நிலை படிப்பிற்காக சென்றிருக்கிறார்கள் என்று பெருமையோடு சொன்னார்கள். அந்த வகையிலே இங்கே படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்களின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க. நன்றி 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 சொல்லுங்க.
நாட்டை நான் பெரிதும் நேசிக்கின்றேன். நாட்டின் பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். நாட்டின் பெருமைக்கு பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். மீண்டும் திருக்குறள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள்